நேராய் கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டம் என்ற தலைப்பிலே நீங்கள் ஆன்லைனில் செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேச சொன்னபடியான செய்தி, சில வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த செய்தியை நான் எடுப்பேன். நான் முழுவதும் இதை கற்று முடிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இப்பொழுது தியானித்து வந்திருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற விதமாக இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னவென்றால், ஆர் யூ ரிலீஜியஸ் மேன் ஆர் ஆர் யூ எ சன் ஆஃப் காட்? நீங்கள் ஒரு மதவாதியா அல்லது தேவனுடைய புத்திரனா? இப்படி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு பக்தியுள்ளவரா அல்லது தேவனுடைய புத்திரனா? டிவோட்டி அல்லது ரிலீஜியஸ் மேன் என்ற ரெண்டையும் ஒன்றாக நாம் பார்க்கலாம். வெறும் பக்தி வழியிலே நடக்கிறவர்கள், மத வைராக்கியத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்களை பக்திமான் என்று நாம் சொல்லலாம். அந்த மதம் என்ன கோட்பாடுகளை எல்லாம் சொல்லுகிறதோ அந்த கோட்பாடுகளை எல்லாம் அவர் கைக்கொள்கிறவராக காணப்படுவார். மத கோட்பாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிமுறைகள், நெறிமுறைகள், விதிமுறைகள், நாம் மத கோட்பாடுகளை பின்பற்றுகிற மக்களாய் நாம் வாழ்கிறோமா அல்லது தேவனுடைய புத்திரனாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மகனும் மகளுமாக வாழ்கிறோமா? இதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவ புத்திரனுக்கும் ஒரு மதவாதிக்கும் வித்தியாசம் உண்டு, அல்லது ஒரு பக்தியுள்ளவனுக்கும் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு தேவ மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. ரோமர் எழுதின நிருபத்தில் வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். யாரு? பக்தி, மத வைராக்கியம் உள்ளவன், கடவுள் மேல பக்தி வைத்தவன், ரிலிஜியஸ் மேன், ஒரு மதவாதி, அதுல தீவிரமான கோட்பாடை உடையவன், தீவிரமாக அதை பின்பற்றுகிறவன். நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் இதெல்லாம் வைக்க மாட்டேன், நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன், இதையெல்லாம் பின்பற்ற மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பக்தி உள்ளவன், பக்திமான் அல்லது மதவாதி என்று ரிலிஜியஸ் மேன் என்ற பதத்தில் நாம் பார்க்கலாம். இந்த பக்தியுள்ள மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தமக்காக தெரிந்து கொண்டார். ஐயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவர்களோட பக்தி உள்ளவர்களாக காணப்படுவது உண்டு. அல்லது தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பு பக்தியில் இருக்கலாம், அல்லது தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பே கூட பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பக்திமான் ஒரு ப்ராசஸ் வழியா வரணும், ஒரு அனுபவங்கள் வழியாக. ப்ராசஸ் என்றால் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியின் அடிப்படையிலே, ஒவ்வொரு முன்னேற்றமான பாதையிலே, ஆண்டவர் நடத்துகிற பாதையிலே அவன் முன்னேறி வருகிறவனாக காணப்பட வேண்டும். வெறும் பக்திமானா இருந்து விட்டால் இவன் பரலோகம் போக முடியாது. மாறாக தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அந்த முன்னோக்கி செல்கிற ஒரு பிரயாணத்தில் அவன் செல்கிறவனாக இருக்க வேண்டும். இதை குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் 31 வசனம் வரைக்கும், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானாய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பக்தியுள்ளவனுடைய கடைசி கட்ட வளர்ச்சி என்ன என்றால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். நீ மதவாதியா இருந்தால் பத்தாது, பக்திமானா இருந்தால் பத்தாது. தேவன் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார் என்றால், தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக இந்த பக்தியுள்ளவனை கதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப பக்தியுள்ளவன் தேவனுடைய குமாரனுடைய சாயலை அடையாவிட்டால் இவன் பரலோகம் செல்ல முடியாது.
வெறும் மத நம்பிக்கை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வெறும் பக்தியுள்ள நடக்கைகள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்படியான நான் பரலோகம் செல்ல வேண்டுமானால் எனக்கு மதச்சாயமோ அல்லது பக்தியின் வேஷமோ அல்ல, நான் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு அனுபவங்களின் ஊடாக நான் ஆவியானவராலே கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆவியானவருடைய கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு மகிமையின் மேல மகிமை அடைகிறோம் என்று கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போ குமாரனுடைய சாயலை கண்டு கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, எது கண்ணாடி? வேத வசனம் கண்ணாடி. இந்த வேத வசனம் என்கிற கண்ணாடி என்ன காமிக்காது? அது கிறிஸ்துவை காமிக்கும். இந்த வேத வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி அது எனக்கு காண்பிக்கிறது என்னுடைய ஜென்ம சுபாவத்தை அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கும். கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது அந்த அவருடைய சாயலாக என்னை சரிபடுத்திக் கொள்ள, மறுரூபமாக்கிக் கொள்ள ஆவியானவர் எனக்கு போதனை தருகிறார். எது நீதி, எது நியாய தீர்ப்பு, எது பாவம், எது சத்தியம் என்று சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் என்னை வழி நடத்துகிறார். ஆகவே நான் ரோமர் நிருபத்தில் 8:14 சொன்னார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார். அப்ப வெறும் மத நம்பிக்கையோ அல்லது ஒரு பக்தியோ என்னை பரலோகம் கொண்டு செல்வதில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு சபை பிரிவுகளிலே நீங்கள் பார்த்தால், எங்கள் குடும்பமா எங்கள் தாத்தா காலத்திலிருந்து எங்கள் பாட்டன் காலத்திலிருந்து நாங்கள் இந்த சபையில நாங்கள் மெம்பராக இருக்கிறோம் என்று சொல்வார். சபையில் அங்கத்தினராக இருப்பது மத பக்தி அல்லது பக்தி, ஒரு மதவாதி. ஆனால் நான் சபையிலே அங்கத்தினராக இருப்பது பெரிதல்ல, நான் கிறிஸ்துவின் சாயலாய் மாறிக்கொண்டிருக்கிறேனா என்பது பெரிது. எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்பது பெரிதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையில. ஆனால் நான் கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பது பெரிது. இப்ப நீங்க பக்திமானா அல்லது தேவபுத்திரனா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல கிறிஸ்துவ பணி செய்தல் என்பது வேறு, கிறிஸ்துவுக்கு பணி செய்தல் என்பது வேறு. என்னங்க? கிறிஸ்துவ பணி செய்தல் என்பது வேறு, கிறிஸ்துவுக்கு பணி செய்தல் என்பது வேறு. கிறிஸ்துவ பணி செய்தல் என்றால் என்ன? ஏதோ ஒரு மத, ஏதோ ஒரு சபை பிரிவுகளிலேயோ, ஏதோ ஒரு ஊழிய ஸ்தாபனங்களிலேயோ, ஒரு சேவை அமைப்புகளிலே நின்று, தொண்டு நிறுவனங்களிலே நின்று நாம் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே இணைந்து நாம் ஒரு பணி செய்தால் அது கிறிஸ்துவ பணி. ஆனால் கிறிஸ்துவுக்கு பணி செய்தல் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இயேசு கிறிஸ்து நான் அவருக்கு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தனிப்பட்ட விதத்தில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாம, மனுஷனை பிரியப்படுத்தாம, கிறிஸ்துவை மட்டும் பிரியப்படுத்தும்படியாக நேரடியாக அவரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவரை போல அவரை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்தல் என்பதுதான் கிறிஸ்துவுக்கு பணி என்று அர்த்தம். இன்னைக்கு ஊழியங்களிலே கூட கிறிஸ்துவ ஊழியம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு ஊழியம் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவ ஊழியம் அல்ல, கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே நாம் ஒரு மதவாதியாகவோ பக்திமானாய் வாழ்வதோ பெரிதல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணமுள்ள தேவ புத்திரனாக நாம் வாழ்தல் என்பது முக்கியம். பக்திமான் பரலோகம் போக மாட்டான், ஆனால் தேவ புத்திரன் பரலோகம் போவான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுவான். இன்னைக்கு சில வித்தியாசத்தை உங்களுக்கு இன்னைக்கு முதல் கட்டமாக காண்பித்து நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். என்னங்க? இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றாமல் ஒருவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவை பின்பற்றாமல் ஒருத்தன் தேவ புத்திரனாக வாழ முடியாது. தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படியாம, அவருடைய வழிநடத்தலுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காம அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவோ அல்லது ஆண்டவருடைய மகனாக வாழவோ முடியாது. பிறரை கிறிஸ்துவுக்கு வழிநடத்தும்
முன்மாதிரியான அனுபவம் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவம். கிறிஸ்துவை பின்பற்றும் அனுபவம் என்றால் பிறரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தக்கூடிய முன்மாதிரியான அனுபவம் உடையவர்கள் தான், அப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் உள்ளவர்கள் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் நல்ல முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்கேற்ற தூய்மையான வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நற்குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக பிறன் நலன் விரும்பும் பண்புகள் உடையவராக இருக்க வேண்டும். என்னங்க, முதலாவது கிறிஸ்துவை பிரதிபலிக்க நல்ல முன்மாதிரிகளாக வாழ வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற தூய்மையான வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நற்குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது பிறருடைய நலனை விரும்பும் பண்புகள் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ யார் பக்தி உள்ளவர்கள்? பக்தி மட்டும் இருந்தால் நமக்கு போதுமா? பக்தி உள்ளவர்கள் எப்படி தவற முடியும்? பக்தி உள்ளவர்கள் ஏன் பரலோகம் போக முடியாது என்பதை குறித்து நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 50வது வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார். இங்க பாருங்க, பக்தியுள்ள மக்கள் செய்த காரியம் என்ன? சிலர் பொறாமைப்படுத்த யூதர்கள் பவுலும் பர்னபாவும் அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்த போது அவர்கள் என்ன செய்தார்களாம்? பக்தியுள்ள ஸ்திரீகளை, என்ன ஸ்திரீகள்? யூத மார்க்கத்திலே பக்தி உள்ள ஸ்திரீகள், பக்தி வைராக்கியம் உள்ள ஸ்திரீகள். இந்த ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளியும் எடுத்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பட்டணத்து முதலாளிகளை அப்படி எப்படி எடுத்து விட்டாங்கன்னா, அந்த பட்டணத்துல, அந்த டவுன்ல யார் பெரிய பெரிய முதலாளிகளாக, பெரிய அதிபர்களாக, பணக்காரர்களாய், நிறைய வேலைக்காரர்களுக்கு வேலை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவருடைய மனைவிமார்கள், அந்த மனைவிமார்கள்ல யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க கிட்ட இந்த யூதர்கள் போய் பவுலை பத்தியும் பர்னபா பத்தியும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமா ஏதாவது செய்யுங்க, அவங்களை துரத்துங்க என்று சொல்லி கொடுத்தோன்னே இந்த ஸ்திரீகள் ஐஸ்வர்யங்களா இருக்கிற தங்கள் புருஷனிடத்துல போய் கோல் சொல்றாங்க. பாருங்க, இந்த பவுல்னு ஒருத்தன் வந்திருக்கானா, அவங்க கூட பர்னபான்னு ஒருத்தன் வந்திருக்கானா, இவனுக்கு ரெண்டு பேரும் நம்முடைய மத நம்பிக்கைகளுக்கு விரோதமா நம்ம ஜாதியிலிருந்து வந்துட்டு கேவலமா எல்லாம் தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு விடக்கூடாது, சும்மா இந்த பட்டணத்தை விட்டு அடிச்சு பத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, பொண்டாட்டி சொன்னோன்னே இந்த புருஷமார் என்ன பண்றான்? உடனே இவர்களை துரத்தி விடும்படியான செயல்களை செய்கிறாங்க. அங்க பார்க்கிறோம், பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தினார்கள். பவுலும் பர்னபா யாரு? தேவனுடைய ஊழியர்கள். இந்த தேவனுடைய ஊழியர்களை பக்தியுள்ள யூதர்கள் என்ன பண்ணாங்களா? துன்பப்படுத்தினாங்க. அவ பாருங்க, பக்தி சத்தியத்தை அறியும் அறிவை அடையாது. ஆவியானவர் தான் சத்தியத்தை அறியும் அறிவை நமக்கு போதிக்க முடியுமே தவிர நம்முடைய பக்தி சத்தியத்தை அறியும் அறிவை தராது. அநேக சபை பிரிவுகளிலே இயேசு தெய்வம் என்று தெரியும், பைபிள் கையில் இருக்கும், ஆனா சத்தியம் முழுமையா தெரியாது. ஆனா அவங்களோட பக்தி குடும்ப ஜெபம் இருக்கும், வீட்டில எல்லாம் நல்ல ஒழுங்கு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன இருக்காதுன்னா சத்தியத்தை அறியும் அறிவை இருக்காது. உடனே ஆவிக்குரிய அனுபவங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா பரியாசம் செய்வாங்க. என் உறவின் முறையில, எங்க அம்மாவுக்கு உறவின் முறையில ஒருவங்க இருந்தாங்க. எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னோம். அப்போ நாங்க பிள்ளைங்க அவங்களுடைய லீவுக்கு அவங்க வீட்டுக்கு நாங்க போவது வழக்கம். அப்போ அவங்க கிச்சன்ல உட்கார்ந்துட்டு சமைச்சு கொண்டே சொல்றாங்க, வந்துருச்சா ஆவி, உங்க அம்மாக்கு எந்த வழியான ஆவி வந்துச்சு? இந்த வழியா வந்துச்சா ஆவி, அந்த வழியா வந்துச்சா ஆவி? இவர்களும் ஆலயத்துக்கு போகிறார்கள், இவர்களும் இயேசுவை தொழுகிறார்கள், பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி திருத்துவத்தை நம்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்.
நம்முடைய பக்தி சத்தியத்தை அறிவதற்கு நமக்கு உதவி செய்யாது. இந்த பக்தியுள்ள மக்கள் பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தினார்களாம். இந்த பவுலும் பர்னபா என்ன செஞ்சாங்க? 48-49 வசனத்தை வாசிங்கன்னா, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. புறஜாதியாருடைய மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் ஒரு மகத்துவமான தெய்வ திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை தடுக்கும் வண்ணமாக தேவனை அறியாத மக்கள் இவர்களுக்கு எதிராக இறங்கவில்லை. பாரம்பரியமாக ஆபிரகாமின் தலைமுறையில் இருந்து வந்த இந்த பக்தியுள்ள யூதர்கள் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதையும் வசனம் பரம்புவதையும் தடை செய்தார். ஐயா, நீங்க வெறும் பக்திமானா இருந்தால் மட்டும் பத்தாது. தேவனுடைய ஆவினால் நீங்கள் வழிநடத்தப்படாவிட்டால் நீங்கள் தேவ ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிற மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். பக்தி ஒரு பெருமையை கொடுத்துவிடும். பக்தி ஒரு இருமாப்பை கொடுத்துவிடும். வெறும் பக்தியாய் நான் சரியா இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், நான் ஒழுங்கா உபவாசம் போடுவேன், நான் நல்ல ஆளா இருக்கேன், இதுதான் பக்தி. ஆனா இது என்ன பண்ணு தெரியுமா? உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் விடக்கூடும். ஆனால் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவரால் வெளிப்படுத்தப்படுகிற சத்தியத்துக்கும் அனுபவத்திற்கும் நீங்கள் உள்ளாக்கப்படும் பொழுது நீங்க கிறிஸ்துவின் சாயலாய் நீங்கள் மாறுவீர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு யூதனாய் பென்யமீனாய் இருக்கும்போது பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினேன். என்னுடைய பக்தி வைராக்கியம் என்ன பண்ணிடும்? சபையை துன்பப்படுத்திடும். நீங்க சிலர் குடும்ப ஜபம் நடத்துறேன்னு சொல்லி போட்டு நேர் முட்டியில நிற்கிற பிள்ளைகளை அது ஒழுக்கத்தில் நடத்துறது ரொம்ப நல்லது. ஆனா மணிக்கணக்கா உட்கார்ந்து குடும்ப ஜபத்துல 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, 1/2 மணி நேரம் தோத்திரம், 1/2 மணி நேரம் துதி, 1/2 மணி நேரம் பாட்டு, 1/2 மணி நேரம் ஜபம், 1 மணி நேரம் விண்ணப்பங்கள் தேசத்துக்கு எல்லாம் செய்து பார்த்தா பிள்ளைகளுக்கு கொண்டாடி வரைக்கும் எல்லாம் கீழே கையை வச்சு படுத்து தூங்கி முடிச்சு. உடனே இவர் கடினமா திட்டுவார். மனைவிக்கு முழங்கால் வலி இருக்கும். நேர்முட்டில் நின்று கர்த்தரை பயபக்தியுடன் ஆராதி. அவங்க பாவம் முட்டியெல்லாம் தேஞ்சு போய் வயசான காலத்தில் முட்டி போட முடியாத நிலையில் இருப்பாங்க. பக்தி வைராக்கியத்தின்படி முட்டி போடுவது நல்லதுதான். ஆனா ஒரு மனிதனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அந்த பலவீனத்துக்கு தகுந்தாற் போல அவர்களை வழிநடத்த வேண்டியது அவசியம். என்னுடைய மத வைராக்கியம், என்னுடைய பக்தி வைராக்கியம் இன்னொரு மனிதனை துன்பப்படுத்தி விடக்கூடும். இதனால என்ன ஆச்சுன்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பெந்தேகோஸ்தே சபைகள் என்றால் வெறுக்க ஆரம்பித்து விட்டார். வெறும் பக்தி வைராக்கியம் எனக்கு உதவி செய்யாது. என் பெற்றோரும் என்னை பக்தி வைராக்கியத்தின்படி நடத்தினார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் எனக்கு முக்கியமான ஒரு வழிநடத்தலை கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட அந்த வழிநடத்தலை கற்றுக்கொள்ள என்னை வழிநடத்தினார். அதனுடைய விளைவு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள போத 1 யோவான் 2:27 சொல்லி, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் நினைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க விடவில்லை, அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது, அது போதித்தபடியே அதிலே நீங்கள் நிலைத்திருப்பீராக. அந்த அபிஷேகமே சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தில் நாம் நடத்தப்படுவது நல்லது. வெறும் பக்தி நான் தேவ ஊழியர்களையும் சபையும் துன்பப்படுத்தி விடக்கூடிய ஒரு நபராக என்னை மாற்றிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:12. இந்த அப்போஸ்தலர் 22:12 நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவர் என்று வாசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை சும்மா சேர்த்து எழுதல. வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு விட்டுருந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்கிறது, அங்கே குடியிருக்கிற எல்லாரிடத்திலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அப்ப எனக்கு வெறும் பக்தி மட்டும் போதாது. வெறும் மதவாதியாக நான் அடையாளம் கட்டப்படக்கூடாது. என்னை சுற்றிலும் குடியிருக்கிற மக்களாலே நான் நல்லவன் என்று சாட்சி பெற வேண்டும். உங்க வீட்டுக்குள்ள முதல்ல உங்களுக்கு ஒரு சாட்சி வேண்டும். இவர் நல்லவர், இவள் நல்லவள், இவங்க நல்லவங்க. உங்க பெற்றோர், உங்க குடும்பத்தார், குடும்ப உறுப்பினர்கள்,
உங்களை சேர்ந்த மக்கள், உங்க வீட்டுக்குள் இருக்கிற மக்கள், உங்க அக்கம் பக்கம் குடியிருக்கிற மக்கள். சில பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களோட பயங்கர சண்டையா வருது. நாயும் பேயும் போல காணப்படும். அக்கம் பக்கம் எல்லாரும் உடனே நம்மை குறித்து விசாரித்தால், அவனா சரியான திருட்டு பையன், அவனா மோசமானவன், அவனா திமிர் பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை வாங்கக்கூடாது. நம்ம நல்லவர்கள் என்கிற சாட்சியை நாம் வாங்க வேண்டும். வெறும் பக்திவானால் பக்தியில தீவிரம் காட்டுகிற ஒரு மதவாதியாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எல்லாரிடத்திலும் கெட்ட சாட்சியை வாங்கி விடுவீர்கள். அவன் நல்லவன் என்ன சாட்சி பற்றான்? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன் என்று எல்லாராலும் அறியப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் பயனுள்ள பாத்திரமாய், எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பாத்திரமாய், தன்னுடைய கிரியைகளிலே குற்றம் சாட்டப்படாத ஒரு பாத்திரமாய் இந்த அனனியா என்பவன் வாழ்ந்தான். அப்ப ஐயா, வெறும் பக்தி மட்டும் என்னை பரலோகம் கொண்டு போக கூடாது. பக்தியோடு கூட நான் நல்லவன் என்கிற சாட்சி வேணும். எனக்கு எல்லாரோடையும் ஒரு இணக்கமான ஒரு உறவு எனக்கு இருக்க வேண்டும். என்னங்க, எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு ஒரு இணக்கமான உறவு, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களிடத்திலே நான் நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு உறவு எனக்கு இல்லாவிட்டால் நான் வெறும் மதவாதியாக அடையாளம் காணப்படுவேனே ஒழிய நான் நல்லவனாக அடையாளம் காட்டப்பட மாட்டேன். நான் பக்தி உள்ளவன் என்று சாட்சி பெறுவது பெரிய விஷயம் அல்ல. நான் நல்லவன் என்கிற ஒரு நற்சாட்சி உள்ளவனாக நான் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறனாலேயோ கண்டிப்பா நடத்துகிறனாலேயோ பக்தி நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் மீறாமல் அவைகளை அப்படியே கை கொள்கிறதுனாலேயோ தவறாமல் கடைபிடிக்கிற மக்களாக இருக்கிறதுனாலேயோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் நல்லவன் என்று நற்சாட்சி பெறுகிறவனாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா! நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் பக்திமானாக இருப்பதில் எவ்வித லாபமும் தேவனுக்கு கிடையாது. அது நானும் ஒரு பக்திமான் என்று சாட்சி பெறுறதுனால ஆண்டவருக்கு ஒரு லாபம் இல்லை. அது ஊழியனா இருந்தாலும் சரி, ஒரு ஆசாரியின் ஒழுங்கு கண்டிப்புள்ளவராய் இருப்பது மட்டுமல்ல, ஒரு டீச்சர், உலக பிரகாரமான ஒரு டீச்சர் ஒழுக்கமும் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. அவர் நன்றாய் பாடமும் நடத்த வேண்டும். நன்றாய் பாடம் நடத்துபவராக மட்டுமல்ல, அவர் ஒழுக்கமும் கண்டிப்புள்ளவராக காணப்பட வேண்டும். உலகத்தில் நீங்க சொல்றது கேட்டிருப்பீங்க, எங்க டீச்சரை அடிச்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த நல்ல வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன? அதுல என்ன உண்மை? டீச்சர் அடியோ, ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்தாம உதயோ உதச்சா ஒருத்தன் கலெக்டர் ஆகிடுவானா? அடியோ நடிச்சா அவன் மேல வந்துருவானா? அவங்க சொல்வதுடைய கருத்து என்ன தெரியுமா? என் மேல அன்பும் அக்கறையும் உள்ளவராக என்னை கருத்தாய் போதித்து நான் வழி தவறின நேரங்களிலே, நான் கருத்தற்றவராய் நடந்த போது என்னை கண்டித்து, என்னை சீர்படுத்தி, என்னை நேர்வழிப்படுத்தி, என்னை போதித்து நல்லது கெட்டது என்று எதுவென்றும் எதிர்கால வாழ்க்கை என்னதென்றும் அந்த எதிர்கால வாழ்க்கைக்கு என்னை தகுதிப்படுத்தும்படியாக அன்போடு அக்கறையோடு ஒரு பெற்றோர்த்துவ இருதயத்தோடு கூட அவங்க என்னை கண்டித்து வழிநடத்தினார்கள் என்று அந்த பிரம்ப அடி என்று சொல்வதில் அவங்க உள்ளே சொல்கிற காரியம், ஒரு தாய் அன்போடு கூட என்னை சீர்படுத்தினார்கள், நெறிப்படுத்தினார்கள், ஒழுங்குபடுத்தினார்கள் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஒரு டீச்சர் அடிச்சதுனால மட்டும் ஒரு மாணவர் மேல வந்துட மாட்டான். அவன் நன்றாய் போதிக்க வேண்டும். அதே போல எது தப்பு எது தவறு என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அவன் புத்தி சொல்லி அவனை கண்டித்து, அவன் மக்கள் அவனை ஒதுக்குறது பெரிய விஷயம் இல்லை. மக்கா இருக்கிறேன் 2 அடியை போட்டு, கவனிக்காமல் இருக்கிறேன் 2 அடியை போட்டு அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து, அவனுக்கு திரும்ப திரும்ப பாடம் நடத்தி, அவனை ஒதுக்கி வைக்காம, கிளாஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா முன் வரிசை பெஞ்சில் நல்லா படிக்கணும்னு உட்கார வச்சிருப்பாங்க எல்லா கிளாஸ்லயும். பாடம் நடத்துறது கூட அவனை பார்த்து தான் பாடம் நடத்துவாங்க. பின்னாடி பெஞ்சிய டீச்சர்ஸ் யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் கழிச்சுட்ட கேஸ். எல்லாம் தடிதடியா பெரிய பெரிய ஆளா இருப்பான். எவனுக்கு சொல்ல வச்சே கேட்க மாட்டான். அந்த கடைசி பெஞ்சுக்கே ஒரு விசேஷமான விஐபி சீட்டுன்னு பேர் வச்சிருப்பாங்க டீச்சர்ஸ். அதெல்லாம் உருப்படி இல்லாத கேஸ் அப்படின்னு பேசுவாங்க. முன்னால இருக்கிறவங்க பார்த்துட்டே ஒழுங்கியாரா படிச்சியாரா அக்கறையே கேட்பாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் கீழ்ப்படியுமா, ஒழுக்கமா இருப்பான், சொல்ற பேச்சு கேட்பான், கவனமா பாடமெல்லாம் கவனிச்சுட்டு வருவான். ஆனால் பின்னால பெஞ்சதுலாம் அதெல்லாம் தருதலைங்க, ஊதாரிங்க, நீங்க நாதாரிங்க, நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க.
அப்படின்னு பெரும்பகுதியான ஆசிரியர்கள் அந்த பேக் பெஞ்சை கவனிக்கவே மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். ஆனால் சில ஆசிரியர்கள் மட்டும் அவனை போட்டு காதை பிடிச்சி முறுக்கு 2 அறை விட்டு படிக்கணும். கேட்பண்டா உன்னைய, உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், உங்கள் அம்மா எப்படிப்பட்டவர், உன் குடும்பம் எப்படிப்பட்டது, வறுமையான நிலைமை இருக்கிற, நீ படிக்கலைன்னா நாளைக்கு என்னடா உன் குடும்பம், அடித்து உதைச்சு அவனை சரிப்படுத்தி அவனுக்கு வந்தால் கண்ணு அவன் மேலே தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் ஒழுங்காக படிக்க மாட்டான், ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர மாட்டான், எல்லா ரோக்குத்தனமும் அவன் தான் பண்ணுவான். இந்த ஆசிரியருக்கு அவன் மேலே ஒரு பாரம், என் பிள்ளை இந்த மாதிரி இருந்தால் நான் விட்டுருவனா. சில ஆசிரியர்கள் மட்டும்தான் ஸ்பெஷலா அவர்கள் மேல கவனம் வைத்து பிடிச்சி இழுத்து அவனை விடாப்புடியா துரத்தி அவனை நெறிப்படுத்துவாங்க. அவன் பெருசாய் சொல்லுவான், என் ஆசிரியர் என்னை கண்டிக்காமல் விட்டு இருந்தார், என்னை கைகளில் இருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். சோ நம்ம வெறும் பக்திமானா இருக்கிறது பெருசு அல்ல. எபேசியர் 4 சொல்றார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அநேக ஊழியக்காரர்களுக்கு பெருமை. சில விசுவாசிகள் பெருமைப்படுவாங்க, எங்க பாஸ்டர் பயங்கர கண்டிப்பானவர் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை இருக்கும். பாஸ்டர் கண்டிப்பானவருங்கிறதுல பெருமை இருக்கக்கூடாது. பாஸ்டர் அன்போடு கண்டிக்கிறவருங்கிறது தான் பெருமை இருக்கே தவிர வெறும் கண்டிப்புல எந்த பெருமையும் இல்லை. அந்த அன்போடு இருக்கிற கண்டிப்பு என்னன்னு தெரியுமா? அது கிழிந்து போன தாலி ஒட்ட வைக்கக்கூடிய கம் மாதிரி இருக்கும். கிழிந்த தாளை கசைக்கு குப்பையில போறதில்ல. கண்டிப்பு என்பது என்ன? கிழிந்த தாளை கசைக்கு குப்பையில போடுறதும் ஒரு கண்டிப்பு தான். அந்த கிழிந்த தாளை மறுபடியும் கொண்டு வந்து அதை ஒட்டி அதை காய வச்சு மறுபடியும் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதும் கண்டிப்பு தான். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற கண்டிப்பு பெற்றோர்த்துவத்தினுடைய கண்டிப்பு. ஆனா கிழிஞ்ச அந்த பேப்பரை கசைக்கு குப்பையில போடுறதுங்கிறது போலீஸ்காரனுடைய கண்டிப்பு. ஒரு சபையை நடத்துறது கிரிமினலை நடத்துற போலீஸ்காரனை போல நடத்தக்கூடாது. ஒரு குடும்பத்தை நடத்துறது, பிள்ளைகளை நடத்துறது ஒரு கிரிமினலை நடத்துற போலீஸ்காரனை போல நடத்தக்கூடாது. மாறாக ஒரு தாயை போல ஒரு குடும்பத்தை, பிள்ளைகளை சீர்படுத்துகிறதாக சபையும் நடத்த வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டும். இந்த கண்டிப்பு தான் நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். நான் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது 1976 வருஷம் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய கிளாஸ் டீச்சர் ரோஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஒரு சிஎஸ்சி பள்ளியில் படித்தேன். ரோஸ்ட் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, வடையும் டீயும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 11 மணிக்கு 9 மணிக்கு ரோஸ்ட் வாங்கிட்டு வச்சாங்க. அப்போலாம் ரோஸ்ட் மணக்கும். கெட்டி சட்னியும் ஒரு டம்ளர் கொடுத்துடுவாங்க, அதில் சாம்பார் ஊற்றி கொடுப்பாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு எல்லாரும் ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் போட்டு அந்த நாற்காலி மேய்ச்ச நாற்காலிக்கு அதில் உட்காந்து அப்படியே அந்த ரோஸ்டரை சுற்றி எடுத்து சட்டியில் துவைச்சு அப்படியே போட்டு வாயை வெல்லுவாங்க. நாங்களாம் பசங்க வாயில் வச்சு உட அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கோம். பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கெட்டு சட்னி மிச்சத்தையும் அந்த இலையோடு தூக்கி குப்பையில் போட சொல்லுவாங்க. நாங்கள் அதை எடுத்து அங்கே இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற பேஸ்கெட்டில் போடுவோம். சில ஏழை மாணவர்கள் இந்த ஆசையை தாங்க முடியாமல் நைஸாக அவன் இடத்த மாற்றி அந்த குப்பை தட்டி பக்கத்தில் ரவுண்ட் எழுதிப்பாங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுவான்னா, மேலாம டீச்சரை பார்த்துட்டே அப்படியே கையை விட்டு அந்த கெட்டி சட்னியை குப்பையை எச்சரிக்கையில் போட்டு அந்த கெட்டி சட்னியை எடுத்து சாப்பிடும். இன்றைக்கும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது அந்த ஆசிரியர் மேல. இத்தனை குழந்தைகள் ஆசைப்படுமே, ஒரு 5 வயது குழந்தைகள் 6 வயது குழந்தைகள் ஹோட்டலில் வாங்கினா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுமே, இத்தனை குழந்தையும் பார்க்க வச்சு அந்த ரோஸ்ட்டை நம்ம சாப்பிட்றோமே, அந்த குழந்தைகளுக்கு அது சோதனையா இருக்குமே, நம்ம ஒரு முன்மாதிரியா இல்லையே, நாம் எப்படி இப்படி வாழ்றோம் அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்கல. அவங்க தங்களுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. 4ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு பெந்தகோஸ்து ஆசிரியர், நகையே போடாதவர், அவங்க ஒரு ஸ்டேட் எடுத்து ஆனந்துங்கிற கிளாஸ்மேட் கூட படிக்கிற பையன் மிக அழகாக கையெழுத்து எழுதுவான். அந்த கையெழுத்தை எல்லாத்துக்கும் கொண்டே காமிக்க சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தராக காமிச்சு, பெண்கள் பிள்ளைகள் பசங்க எல்லாத்தையும் காமிச்சு, இதை போல எல்லாரும் எழுதணும்டா, உங்க கையெழுத்து அழகா இருக்கணும், அப்பதான் உங்க எதிர்காலம் நன்றா இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் புத்தி சொன்னார்கள் பெந்தகோஸ்து ஆசிரியர். 1980 வருஷம் நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை ஏற்படுது. நான் கிளாஸ் லீடராகவும் இருக்கேன். எனக்குள்ள ஆசை, நான் கோவை பட்டணத்துல சிஎஸ்ஐ பள்ளியில பாப்புநாய்க்கு பாளையத்தில் இருக்கிற பள்ளியில படித்தேன். 1980 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு பெந்தகோஸ்து ஆசிரியர், நான் ஒரு முஸ்லீம் மாணவன். இதை கேட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இம்ப்ரெஸ் ஆகி நான் வீட்டில் உட்காந்து வீட்டு பாடத்தை எழுத வேண்டும் என்று விளையாட போகாம, அப்பெல்லாம் சிமெண்ட் பலகையில் இருக்கக்கூடிய ஸ்லேட்
அதில் ஆணியினால ஸ்கேல் வச்சு நீட்டாக கோடு போட்டு அவன் அப்படிதான் கோடு போட்டிருந்தான். கோடை போட்டு பொறுமையா உட்காந்து 2 மணி நேரமாக அவன் எழுதுறது போல இப்படி காலை இப்படி நீட்டி போடுறது, தா போட்டு அந்த தாவோட காலை கீழே நீட்டி போடுறது, இடம் விட்டு இடம், வார்த்தைக்கு வார்த்தை இடம் விட்டு எழுதுதுன்னு நிதானமா 2 மணி நேரமா எழுதி நாளைக்கு என்னுடைய ஆசிரியருடைய பாராட்டை பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு கூட நான் அடுத்த நாள் வகுப்புக்கு சென்றேன். என்னுடைய கனவு நான் நன்றாக படிக்கிற மாணவன் கூட, கிளாஸ்ல வகுப்பில் லீடர் கூட, ஆகவே நான் ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு காண்பிக்கப்பட வேண்டும் சொல்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த போதனையெல்லாம் கேட்டு நான் இப்போ வந்துட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு அழகாக வந்தேன். எல்லாரும் வீட்டு பாடம் பரிசையை காமிக்க சொன்னாங்க. நானும் வீட்டு பாடம் காமித்தேன். என்னோட ஸ்லேட்டை பார்த்தோன்னே நான் ஒரு முறைத்தாங்க. யாரா எழுதுனது என்று என்ன கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் டீச்சர் எழுதினேன். பொய் சொல்ல தொலைச்சிருவேன் உன்னை அப்படின்னா. பொய் சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். இல்லை டீச்சர், நான் தான் எழுதினேன். வீட்டில் யாரையோ எழுத சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நீ உன் கையெழுத்து குறுக்கு கையெழுத்தா இருக்கும். எனக்கு தெரியாதா உன்னோட கையெழுத்து? எவ்வளவு நாளா பாக்குறேன். யாராவது எழுதுன உண்மையில ஸ்கேல் எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், நான் தான் டீச்சர் எழுதுனேன். நீ இப்படி எழுத மாட்ட. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. நீ பொய் சொல்ற. என்னை அடிக்கிறார்கள். மறுபடியும் சொல்றாங்க. யார் எழுதி கொடுத்தா? நான் சொல்றேன், நான் தான் எழுதுனேன். இல்ல பொய் சொல்ற, அடிக்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறாங்க, உனக்கு கிளாஸ் லீடரா போட்டிருக்கேன், நல்லா படிக்கிற பையன் பாக்குற, ஒழுங்கு மரியாதை சொல்லு, யார் எழுதி கொடுத்தாங்க? நான் சொன்னேன், நான் தான் எழுதினேன். அடிச்சு முட்டியை போட்டு கிளாஸுக்கு வெளியே கொண்டு என்னை முட்டி போட்டாங்க. அந்த சிறு வயதில் என் மனதுக்குள்ள புரிந்து கொண்ட ஒரு கருத்து என்ன தெரியுமா? ஒரு நாளும் நான் திருந்தக்கூடாது. நான் திருந்தினால் யாரும் என்னை நம்ப மாட்டார். நான் இந்த குறுக்காக கையெழுத்து எழுதினால்தான் நான் என்று நம்புவாங்க. நான் நன்றாக எழுதினால் யாரும் என்னை நம்ப மாட்டார்கள். எனக்கு அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், அவமானம் கிடைக்கும். ஆகவே நான் திருந்தக்கூடாது என்கிற ஒரு போதனையை ஒரு பெந்தகோஸ்தே ஆசிரியர் என்னுடைய 4ஆம் வகுப்புல, ஒருவேளை அவங்க கேட்டா கூட கேட்கட்டுங்கிறதுக்காக தான் இதை நான் பதிவிடுறேன். 1980ஆம் வருஷம் கோயம்புத்தூர் இருக்கிற பாப்பநாயக்கம் பாளையத்தில் 4ஆம் வகுப்பு வரையிலே நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய ஆசிரியர் என்னை அடித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாறாதபடி எனக்குள்ள இருக்கு, காயம் எனக்குள்ள இருக்கு. சபையை நடத்துவதும் அப்படித்தான். ஒரு ஊழியன் ஒரு விசுவாசியை இப்படி இடர செய்து விட முடியும். ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்கள் அப்படித்தான். உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை இடர செய்து விட முடியும். உங்கள் பிள்ளைகளை இடர செய்து விட முடியும். ஒரு சமயம் என் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். என் தகப்பனார் ரட்சிக்கப்படாத காலத்திலே கொஞ்சம் லிக்கர் குடிப்பார், மதுபானம் அருந்துவார் வீட்டில் வைத்து. அப்பொழுது நான் 7ஆவது வகுப்பு படிக்கிறேன். எங்க வீட்டில் உறவினர் பையன் ஒருவர் இருந்தார். என்னை விட வயதில் அவர் 6 வயது மூத்தவர். நடந்த சம்பவம் என்ன? என் பெற்றோர் ஒரு கல்யாணத்திற்காக என்னுடைய தம்பி தங்கச்சியெல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டாங்க. எங்க ஊர்ல இருந்து எங்க பெரியம்மாவுடைய பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அக்காமார் 2 பேரும் அவங்க தம்பியும் வந்திருந்தாங்க. தம்பி எங்க அப்பா அவனோட அழைச்சிட்டு போயிட்டாரு, என்ன வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். நானும் அவனும் ஒரே வயது. அன்றைக்கு என்னுடைய இந்த உறவினருடைய இன்னொரு பையன் என்ன பண்ணா, 6 வயது மூத்தவன், அவன் ஃபெயிலாக போயிட்டு எங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தான். அவர் எங்க அப்பா வைத்துக்கிற அந்த பிராந்தியை எடுத்து குடிச்சிட்டு எங்க அக்காமாரோட வம்பெடுத்து எங்கிட்ட வம்பெடுத்து எண்ணெய் அடிச்சு அன்னைக்கு ஒரு அகலம் பண்றார். அவர் குடிச்சிட்டு அதை செய்யறாருன்னு எனக்கு தெரியாது. சாயந்தரம் போல இரவு 7 மணிக்கு என் தகப்பனார் குடும்பத்தார் எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. அவர் வழக்கமா கொஞ்சம் சாப்பிடுவார். சாப்பிடறதுக்கு போய் பார்க்கிறார், பாட்டில் காலியா இருக்கு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள. உடனே அவர்களுக்கு சந்தேகம், குறும்பு செய்கிறவன் நான் என்பதனால தான் என்ன தப்பு செய்தாலும் அது இவன் தான் செஞ்சிருப்பாங்கிறது எங்க பெற்றோருடைய மாறாத விதிமுறை, அவங்களுடைய நம்பிக்கை. என்னை கூப்பிட்டார், விட்டாருன்றார, இந்த பக்கம் வராரு அந்த பக்கம் வராரு, அடி உத. நானே காலிலேருந்து என்னை கூட்டிட்டு போகலங்கிற வருத்தத்தில் இருக்கிறேன். ஆனா போட்டு மிதி என்று மிதித்து உதன்னு உதச்சு வாயிலெல்லாம் ரத்தம், குத்துன்னு குத்தி, இந்த வயசுல உனக்கு என்ன பழக்கம், இந்த வயசுல உனக்கு என்ன பழக்கம் என்றே குத்தினார். வாயை ஊது சொன்னார், வாயில வாசம் இல்லை. எங்க அம்மாவை ஊதி பார்க்க சொன்ன, எங்க அம்மாவும் பார்த்தாங்க, வாசம் இல்லை. எங்க அம்மாவும் கூட சேர்ந்து சொல்றாங்க, கொள்ளுங்க, இந்த வயசுல உனக்கு இந்த புத்தியா, கொள்ளுங்க, மிதிங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளை இருக்கிறத விட சாவுறது நல்லது என்று அடிக்கிறார்கள். எனக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. பிறகுதான் தெரிஞ்சது, அடுத்த நாள் தான் தெரிஞ்சது ஏன் அடிச்சாங்க. ஏன்னா பிராந்தி காணாம போனது அவங்க சொல்லி அடிக்கல. அடுத்த நாள் எங்க அக்கா மேலமே எங்க அம்மாட்ட சொல்ல, அவன் தான் குடிச்சு போட்டு இந்த மாதிரி எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்,
இவன் செய்யல அத சித்தி, அவன் தான் செஞ்சான், பிரச்சனை பண்ணிட்டு வம்பு தும்பு பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் எங்க அம்மா புரிஞ்சு கொண்டாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அதை பத்தி பேசவே கிடையாது. தெரியாம அடி வாங்கிட்டானே, தெரியாம பழியை போட்டுனேன். நிறைய நேரங்களில் பெற்றோர் செய்கிற தவறு, சின்ன பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மன வருத்தம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மனக்காயம் இருக்கிறது. அநேக நேரங்களில் அநேக பழைகளை சிறு வயதிலிருந்தே சுமந்து வளர்ந்தேன், நொறுங்கி போனேன். நான் ஏன் ஆண்டுடைய அன்புக்கு நேராக வேகமாக வந்தேன் என்றால், சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்ட பழி பாவங்களின் மேல் போடப்பட்டது. இன்னைக்கு எனக்கு அந்த மன கஷ்டம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத பிரமாணத்தின்படி நாம் பக்தியுள்ளவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், பக்தியோடு கூட நமக்கு நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், வேகமாக வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, 1ஆம் வசனத்துல ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை பண்ண வேண்டும். அப்படின்னா தொடர்ந்து கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, பக்திமான் மட்டும் என்று போட்டிருக்கலாம்ல, அங்க சொல்றார் நல் ஒழுக்கத்தையும் போடுறார். பக்தி உள்ளவன் ஒழுக்கம் இல்லாமலும் இருக்கலாம் என்று அதனுடைய அர்த்தம். பக்தி உள்ளவன் ஒழுக்கம் இல்லாமலும் இருக்கலாம், அதான் அதனுடைய அர்த்தம். பக்தி உள்ளவன் நல்லவனா இல்லாமையும் இருக்கலாம், அதான் முதல்ல வசனத்துல வாசிச்சோம். பக்தி உள்ளவன் ஒழுக்கம் இல்லாதவனாகவும் இருக்கக்கூடும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், பக்தி உள்ளவர்களாய் மட்டுமல்ல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம சமூக விரோதிகளாக மாறிடுவோம், கலகம் பண்றவர்களாக மாறிடுவோம், சண்டைக்காரராக மாறிடுவோம், தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மக்களாய் மாறிடுவோம். இன்னைக்கு தீவிரவாதிகள் எழுப்புகிறார்கள். அந்த தீவிரவாதிகள் எல்லாம் மிகுந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள். காஷ்மீர் இருக்கிறார்கள், ஆப்கானிஸ்தான் இருக்கிறார்கள், ஈரான் இருக்கிறாங்க, ஈராக் இருக்கிறாங்க, இவங்களாம் லிபியாவில் இருக்கிறாங்க. இவங்களாம் தீவிரவாத மத நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனா இவங்களை உலகம் சொல்கிறது டெரரிஸ்ட், தீவிரவாதிகள். மதவாதிகள் தீவிரவாதிகளாக இருக்கிறது பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனா அந்த மதவாதிகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்ப நாம ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். வெறும் பக்திமானா இருந்தால் மட்டும் நாம பரவ போயிட மாட்டோம். இந்த பக்திமான் நல் ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக, தேச விரோத செயல்களை செய்யாதவனாக, நல்லொழுக்கம் உள்ளவனாக, தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாகவும் அவன் காணப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. ஏறதை கொடுத்து நாம வேதத்தில் நாம பார்க்கலாம். இவன் கிமு 4ஆம் நூற்றாண்டு கிபி 39வது வரைக்கும் வாழ்ந்தவன். இவன் பெரிய ஏரோதுடைய மகன், ஏரோது அந்திப்பா என்று பெயர். இவன் தான் யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணினவன். ஆனா மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படித்து பாருங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீ உன் தம்பியுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருப்பது நியாயமல்லன்னு சொன்னதுனால அதுக்கு கோவிச்சுக்கிட்டான். கோவிச்சு யோவான் ஸ்நானகனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டான். என்னை எப்படா நீ கண்டிக்கிறேன்னு. ஆனா ஜெயில இருக்கிற யோவான் ஸ்நானகன்கிட்ட என்ன எப்படி நடந்து கொண்டானா? மார்க் 6:20 வாசிங்க. அதேனென்றால் யோவான் நீதியும் பக்தியும் உள்ளவன் யோவான் என்று அறிந்து, ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து, ஏரோது யோவானுக்கு பயந்திருந்தான், அவனை பாதுகாத்தான். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து அவன் சொல்லை கேட்டு வந்தான். அவன் யோவான் சொல்ற பேச்சை எப்படி கேட்டானா? விருப்பத்தோடு கேட்டான். பாருங்க, நானா இருந்தா ஏரோதுல சபையினுடைய மூப்பரா போட்டிருக்கேன். தம்பி கொண்டாடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. நீ எப்படிப்பட்ட ஆளு? ஊழியக்காரனுக்கு பயப்படுறவன். பக்திமான் ஊழியக்காரனுக்கு பயப்படுவான். இரண்டாவது என்ன? பக்திமான் யோவானுக்கு பயந்து அவனை பாதுகாத்தான். பாஸ்டருக்காக கழுத்தையும் ஒப்பு கொடுக்கிற விசுவாசியா இருந்தா அந்த விசுவாசி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சபையில பிரதானமான விசுவாசி. யோவான் என்ன செய்தானா? பாதுகாத்தானா. யாரும் அவனை எந்த தீங்கு செய்யாம பாதுகாத்தார். மூன்றாவதாக யோவான் என்கிற ஊழியக்காரனுடைய யோசனையின்படியே ஏரோது அநேக காரியங்களை செய்தார்.
இப்ப எந்த விசுவாசிய யோசனைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் என் இருதயத்துக்குள்ள இருப்பாங்க இல்லையா? நாலாவது என்ன? விருப்பத்தோட சொல்ல கேட்கிறது. சிரிச்ச முகமா நீங்க என்ன சொல்வீங்களோ அதை செய்றேன் அப்படின்னு விருப்பத்தோட செஞ்சா எனக்கு பயங்கர பிரியமா இருக்கும். இவங்க தான் சபையினுடைய மூப்பர், இவங்க தான் சபையில டாப்பர், இவங்க தான் சபையினுடைய பில்லர் என்று நான் வைத்திருப்பேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த ஏரோதுடைய இந்த பக்தி நடக்கையெல்லாம் பார்க்கல. பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை விருப்பத்தோடு அவன் செய்து வந்தான் என்றாலும் யோவான் சொன்ன பிரதானமான காரியமாக பிலிப்பின் மனைவியாக ஏரோதை அவன் விட்டு விலகவில்லை. நம்பர் 1. இரண்டாவது, ஏரோதியால் தூண்டிவிட்டபடியே ஏரோதனுடைய மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற யோவான் சாமியுடைய தலையை வெட்டினார். பாருங்க, பக்தி இருந்தா நீ கெட்டு போயிடுவ, நல் ஒழுக்கத்தோட பக்தி இருந்தாதான் கெடாம. வெறும் பக்தியா இருந்து பிரயோஜனம் இல்ல, நல் ஒழுக்கத்துடன் பக்தி இருக்கணும். அப்பத்தான் நாம பண்ணவும் போவோம். வெறும் பக்தி இருந்தா எந்த யோவான பாதுகாத்தோனோ அந்த யோவானையே வெட்டினார். எந்த யோவானுடைய சொல்லை விருப்பத்தோடு கேட்டானோ அதே யோவானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம ஏரோதியாலை விட்டு விலகாமலும் இருந்தார். அப்போ என்ன வேணும்? பக்தி மட்டும் வேண்டாம், ஒழுக்கமும் வேண்டும், எண்ணொழுக்கம் வேண்டும், நல்லொழுக்கம் வேண்டும். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 14:10 யோவானை அவன் சிரச்சேதம் பண்ணினார். லூக்கா 23:1 வாசிக்கும் போது பிலாத்து இயேசுவை இந்த ஏரோதினிடத்தில் அனுப்புகிறார். இந்த ஏரோது இயேசுவை பரியாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னங்க, யோவான் யாரு? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர். ஆனால் இந்த ஏரோது இயேசுவை பரியாசம் பண்ணினார். யோவான் என்ன சொல்றான்? இயேசுவின் பாதரட்சியின் மாறி அவிழ்க்க நான் பாத்திரவான் அல்ல என்கிறார். ஆனால் யோவானை மதிக்கிறான். யோவான் பாதரட்சியை கூட அவிழ்க்கிறான், பாத்திரவான் அல்ல என்று யாருக்கு முன்னால் தாழ்த்தி தேவகுமாரனை வெளிப்படுத்தினவனாய் வழியை ஆயத்தப்படுத்தினவனாய் வந்தானோ அந்த தேவகுமாரனை பரியாசம். பக்தி என்ன செய்யும்? ஊழியனை மதிக்கும், இயேசுவை பரியாசம் பண்ணி வச்சு. ஆனா பக்தியுடன் ஒழுக்கம் தான் ஊழியனை மதிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாகத்தான். நம்முடைய வாழ்க்கையில ஊழியக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அல்லது கிறிஸ்து இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வெறும் பக்திமானாய் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக காணப்பட விரும்பாதீங்க. நல்ல ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய மக்களாக நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியம். 14:40 சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுள். 4வது காரியத்தை நான் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை படிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் கடைசி 28வது வசனத்தை வாசி. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். இங்க சொல்கிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுகிறோம். நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். பக்தியோடு ஆராதனை செய்யணும்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்றார், பயத்தோட பக்தியோட தேவனை ஆராதிக்கணும். தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யலாம் அல்லது தேவனுக்கு ஆராதனை செய்யலாம். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஆராதனை தேவனுக்கு ஆராதனையா தேவனுக்கு பிரியமான ஆராதனையான்னு பார்க்கணும். என்னங்க, தேவனுக்கு ஆராதனையா அல்லது தேவனுக்கு பிரியமான ஆராதனையா? இன்னைக்கு அநேக சபைகளில் தேவனுக்கு ஆராதனை நடக்கிறது, ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை நடக்கிறதா என்று பார்க்கணும். தேவனுக்கு ஆராதனைக்கு பக்தி இருந்தால் போதும், தேவனுக்கு ஆராதனை செய்து விடலாம். பாடல்களை பாடலாம், துதித்து விடலாம், மியூசிக் வாசிச்சிடலாம், காணிக்கைகளை போட்டு விடலாம், தசமபாகங்களை செலுத்தி விடலாம், பக்தியா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போய் விடலாம். ஆனா தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டுமானால் அந்த பக்திக்கு முன்னால ஒண்ணு வேண்டும், பயத்துடன். Let us offer to God acceptable worship with reverence and awe என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ரெவரன்ஸ் அண்ட் ஆ, AWE. இந்த ஆசம் சொல்றோம் இல்லையா, ஆசம், அந்த மாதிரி AWE, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா ஹோலி ஃபியர் என்ற அர்த்தம். என்னங்க, தமிழில் பயத்துடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அதனுடைய மொழியாக்கம் என்னன்னா ஹோலி ஃபியர், பரிசுத்தமான பயம். என்ன பயங்க? என்ன பயங்க? பரிசுத்தமான ஒரு பயம். அப்ப அசுத்தமான பயம் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள திருட போறான், யாரும் பார்த்துருவாங்களோன்னு பயப்படுறான். அது என்ன பயம்? அசுத்தத்தை செய்வதற்கான ஒரு பயம். ஆனா பரிசுத்த பயம் என்றால் என்ன? ஐயோ, தேவனுக்கு விரோதமாக நான் ஏதாவது செய்துவிடக் கூடாது, தேவனுக்கு இதுல விருப்பம் இல்லாமல் போய்விடக் கூடாது, தேவனுக்கு பிரியமற்ற விதத்தில் நான் நடந்து விடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது என்று எவனொருவன் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து விடாமல் ஜாக்கிரதையாக பயத்துடன் காணப்படுகிறானோ அதுக்கு பேர் தான் ஹோலி ஃபியர் என்று பெயர். அப்ப இன்றைக்கு நமக்கு தேவை வெறும் பக்தி அல்ல, பயத்தோடு கலந்த ஒரு பக்தி நமக்கு தேவை. யோசேப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வீட்டு மனுஷரில் ஒருவரும் இல்லை, என்னை பார்க்கிறவனும் இல்லை, என்னை பிடிக்கிறவனும் இல்லை, ஆனால் தேவன் பார்க்கிறார். அதுதான் ஹோலி பயம், ஹோலி ஃபியர். தேவன் பார்க்கிறார். அவருடைய பரிசுத்தமான கண்களுக்கு முன்பாக அசுத்தமான காரியத்தை நான் செய்யாதபடி நான் விலகி இருக்க வேண்டும் என்று. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், பயத்துடன் நடுக்கத்துடன் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். என்னங்க, பயத்துடன் நடுக்கத்துடன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், உங்களுக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப இந்த பயம் எல்லாம் என்னத்துக்கு? தப்பி தவறி ஒரு அசுத்தம் எனக்கு வந்து விடக்கூடாது. இன்னைக்கு காலையில் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன், இந்த கீபோர்ட் ஸ்டாண்டை கொண்டு வரும்போது அதுல தூசி இருந்தது. அவ பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, இது உங்க மேல இந்த தூசி உங்க ட்ரெஸ்ல படுற போது. நானும் அதை ஜாக்கிரதையாக தான் வைக்கிறேன். என்ன ஜாக்கிரதை, என்ன பயம்? அந்த அசுத்தம் என் மேல பட்டுவிடுமோ என்கிற ஒரு பயம். என் பரிசுத்தத்தை கரைபடுத்தி விடக்கூடாது, என் பரிசுத்தம் கெட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு பயம் இருக்கிறது. இந்த பயம் தான் நம்முடைய பக்தியோடு கலந்திருக்க வேண்டும். ஏறும் பக்தி என்னை பரிசுத்தமாக்காது. பயத்துடன் பக்தியுடன் இருக்கிற ஆராதனை தான் தேவனை பிரியப்படுத்துமே தவிர, வெறும் பக்தி உள்ள ஆராதனை தேவனுக்கு ஆராதனையாகத்தான் முடியுமே தவிர தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் முடியாது. அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தன்னை பிரியப்படுத்த முடிந்தால் வீழ்ச்சி வரும். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான பலியை ஒப்புக் கொடுத்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இருக்குமே தவிர, இல்லாவிட்டால் வெறும் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை தீட்டுப்படுத்தி அசுத்தப்படுத்தி கரப்படுத்திட்டு 10 தடவை நீ ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, 10,000 முறை பைபிள் வாசித்தாலும் சரி, உன் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்காம நீ 10,000 தடவை பைபிள் படிச்சிருந்தா என்ன, எத்தனை பைபிள் காலேஜில் படிச்சிருந்தா என்ன, எத்தனை டிகிரி வாங்கினா என்ன, எத்தனை வருஷம் ஆவிக்குரிய அனுபவம் இருந்தா என்ன, எத்தனை மணி நேரம் உன் முழங்கால தேய்ச்சி முட்டி போட்டு எருதின் கழுத்தில் இருக்கிறது போல உன் முழங்கால காப்பு காய்ச்சிருந்தால் என்ன, ஒரு பயனும் இல்லை. தொழுகிறவர்களுடைய நெற்றியிலையும் முழங்காலையும் பாருங்க, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அப்படி காப்பு காய்ச்சல் பக்தியோடு அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். மற்ற திருச்சபைகளில் நேர் முழங்கால் என்று ஆராய்ச்சி முழங்கால் காப்பு காய்ச்சி போயிருக்கும். பக்தி என் முழங்கால் காப்பு காய்ச்சிருக்கா நம்ம பரலோகம் போயிருவேன் ஒரு முத்திரை அல்ல. நான் நீண்டமா ஜபம் செய்தால் நான் பரலோகம் போயிருவேன் நம்பிக்கை கிடையாது. என் சரீரத்தை பரிசுத்தமாய் தேவனுக்கு கொடுத்து பயத்துடன் நடுக்கத்துடன் என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளாம வெறும் பக்தியோடு நான் ஆராதித்தால் அது தேவனுக்கு ஆராதனை. ஆனால் நான் பயத்துடன் பக்தியுடன் கர்த்தரை ஆராதித்தால் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. என் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து பலி செலுத்தி நான் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு.
ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 5வது காரியத்துக்கு நேரம் நான் கடந்து போறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அந்த தேவ பக்தி, அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவ அடக்காம நீ பக்திமானா இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த பக்தி வீண் என்று சொல்கிறார். This person's religion is worthless. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். This person's religion is worthless. அவனுடைய மத நம்பிக்கை வீண். இந்த ரிலிஜியன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இறந்த பிறகும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்ம வாழ்க்கையை நிர்ணயித்து வைத்திருக்கும் எல்லா வல்ல ஆண்டவன் மீதுள்ள நம்பிக்கை என்பதற்கு பெயர் தான் ரிலிஜியன் என்று பெயர். அப்ப அந்த மத நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு பக்திமானே, உன் நாக்க அடக்காம நீ சும்மா பக்திமான் என்று சொல்லிக் கொள்றதுனால நீ பரலோகம் போயிட மாட்டேன்னு சொல்ற. இந்த நாக்கு என்ன செய்யும்? குற்றப்படுத்தும், சபிக்கும், மற்ற மனுஷர் புண்படுத்தும், தூஷிக்கும், புறங்கூறும், பொய் கூறும், அசுத்தமானதை பேசும், கசப்பானதை பேசும், அவிசுவாசம் சந்தேகத்தை பேசும், அவிசுவாசம் அறிக்கை செய்யும், பெருமைகளை எல்லாம் பேசும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல வாசிக்கிறோம். நாவும் சிறிய நெருப்பு தான், அது பெரிய காட்டை கொளுத்திடும், அது அநீதி இருந்த உலகம், அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே யாக்கோபு 3:8 சொல்கிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் ஓடாது, அது அடங்காத பொல்லாங்கல் இருந்தும் சாவுக்கு ஏதுவான விஷம் இருந்தது என்று சொல்கிறார். யாக்கோபு 3:2 சொல்கிறார், ஒருவர் சொல் தவறாதவனாய் இருந்தால், ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது does not stumble what he says, he is perfect man என்று வாசிக்கிறோம். தன் சொல்லில் இடறுகிறவனாய் இல்லாமல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய வார்த்தையில் இடறுகிறவனாய் இல்லாமல், வார்த்தையில் இடறுகிறவன் என்றால் என்ன? வேதவாரரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படி செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். சொல்லொன்று வேறு, செய்கை ஒன்று வேறு. நான் ஒன்றை சொல்லியும் அதை செய்யாமல் போவேனானால் நான் சொல்லில் இடறுகிறவன் என்று அர்த்தம். அதனாலதான் அந்த 1ஆம் வசனத்தில் சொல்றார், 3:1 சொல்றார், உங்களில் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஏன்னா நீ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா செய்யற. ஆகவே உடனே போதிக்கிறதுல நீ வந்துடாத, பிரசங்கிக்க வந்துடாத, ஜாக்கிரதை, தேவன் நியாயம் இருப்பார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பயங்கரமா பிரசங்கம் எல்லாம், டேபிள் உடச்சு பிரசங்கம் பண்ணிடலாம், என்று கையை காட்டி மிரட்டி பிரசங்கம் பண்ணிடலாம், தீர்க்க தரிசனங்களை சொல்லிடலாம். வாட் அபவுட் யுவர் செல்ஃப்? உன்னுடைய வாழ்க்கையில என்ன? உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்துல என்ன? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்துல நீ சொல்லொன்றும் செயலொன்றுமா இருப்பாயானால் நீ அதிக ஆக்கினை அடைவாய், பரலோகம் வரமாட்டேன்னு சொல்ற. அப்போ வெறும் தேவ பக்தி வீண். உன்னுடைய நாக்கை கண்ட்ரோல் பண்ணு, உன் நாக்கை கடிவாளத்தினால் அடக்கி வை. தீமையை பேசாதே, நன்மையை பேசு. நீ பேசுகிறதை செய்கிறவனாய். வசனத்தை போதிக்கிறவனை விட வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், வசனத்தை போதிக்கிறது மட்டுமல்ல, கை கொண்டு போதி. அதே சமயத்தில் உன்னுடைய வார்த்தைகளின் தாறுமாறுகளை விட்டு விடு. அதுதான் இரட்டை நிலையை குறித்து அவர் சொல்லுகிறது பார்க்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஊற்று நீர், அத்தி மரத்துல முள்புண்டு, ஒரே ஊற்று நீர் தித்திப்பும் கசப்புமான நீரூற்று, ஒரே நாவல துதித்தல் சபித்தல், இதெல்லாம் வராது, இரட்டை நிலை வராது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பக்தி என்று சொல்லிவிட்டு கர்த்தரையை துதிக்கிற, மனுஷனையும் சபிக்கிற, இது என்ன வாழ்க்கை என்று கேட்கிற. ஒரே ஊத்துல தித்திப்பும் வருது கசமும் வருது, அப்படி வராதே என்று சொல்லுகிறார். இரட்ட வாழ்க்கை வாழாத, வெளிவேசமா வாழாத, போலியா இருக்காத, உன் வார்த்தைகளில் இடறுகிற ஒரு மனுஷனா இருக்காதே, இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை யாக்கோபு 3:13, 14 வாசிக்கிறார். உங்கள் ஞானியும் விவேகியமாய் இருக்கிறவன் சாந்தத்தோடு கூடிய தன்னுடைய நல்ல நடக்கையினாலே அதை வெளிப்படுத்த கடவுள் என்று வாசிக்கிறார். பகை வேண்டாம், கசப்பு வேண்டாம், விரோதம் வேண்டாம், இதையெல்லாம் எடுத்து போட்டு சுத்த இருதயமாயிரு, சுத்த வார்த்தை உள்ளவனாயிரு, சுத்த செய்கை உள்ளவனாயிரு என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய நாக்கு அடக்காம நம்ம தேவபக்தி உள்ளவர் என்று எண்ணினால் நிச்சயம் நம்முடைய தேவபக்தி வீணாயிருக்கும்.
வெறும் ரிலீஜியஸ் மேனா நம்ம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம சன் ஆஃப் காடா இருக்கிறது தான் பெருசு. நம்ம ஒரு மதவாதியாக பக்திமானா இருப்பது பெருசு இல்லை. நாம தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற தேவ புத்திரனா இருப்பது பெருது. ஆகவே நேரமாக என் வார்த்தையில் முடிக்கிற தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பரலோகம் செல்பவர்கள் பக்தியுள்ளவர்களா தேவ புத்திரராக இருந்தால் தேவ புத்திரர்கள் தான் பரலோகம் செல்வார்கள். நாம் கிறிஸ்துவ பணி செய்கிறோமா, கிறிஸ்துவுக்கு பணி செய்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை பின்பற்றி முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து பிறரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துவதுதான் கிறிஸ்துவுக்கு பணி செய்கிறது. அதே போல தேவனுக்கு ஆராதனையா, தேவனுக்கு பிரியமான ஆராதனையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெறும் பக்தி ஊழியத்தையும் சபையும் துன்பப்படுத்தக்கூடியதாக நம்மை மாற்றிவிடக்கூடும். பக்தி இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் நல்லவர்கள் என்று நற்சாட்சி பெற வேண்டும். எல்லாரோடு இணக்கமான உறவுகளாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பக்தி இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். வெறும் பக்தியுள்ள நாம் நல்லொழுக்கம் இல்லாவிட்டால் நாமே எதிரிகளாக மாறிவிடக்கூடிய ஆபத்துண்டு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டிய நாம் வெறும் பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, ஒரு ஹோலி ஃபியர், பரிசுத்த பயத்துடன் கூடிய ஒரு பக்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்ய முடியும். வெறும் பக்தி தேவனுக்கு தான் ஆராதனை நடக்கும். ஆனால் பயபக்தி தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய நம்மை வழிநடத்தும். யாக்கோபு 1:26 வாசிக்கிறது போல ஒரு ரிலீஜியஸ் மேனாக, ஒரு மத கோட்பாடலாக, மத நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் விளங்குவோம் என்றால் நாம் பரலோகம் சென்று விட முடியாது. நம்மை நாவை அடக்கி ஆளக்கூடிய மக்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவபுத்திரனாக இருந்து பரலோகம் செல்ல நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வருகையில் நாம் எடுக்கப்பட வேண்டும். இயேசு வருகிறார். நாம் எல்லாரும் பறந்து விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பயத்துடன் நடுக்கத்துடன் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆகவே அன்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுங்க. தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து தியானிப்போம். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, சேனைகள் தேவனாய் கர்த்தருடைய தேவனே, நம்முடைய சமூகத்தை ஒரு விசை தாழ்த்து விடுகிறோம். வெறும் பக்திமானாக, மத கோட்பாடராக, மதவாதியாக நாங்கள் காணப்படாமல், பக்தி வைராக்கியமுள்ள மக்களாக நாங்கள் காணப்படாமல், ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட காரியத்தின்படி உம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடிய அந்த நிலைமையில நாங்கள் கர்த்தாவே பிறரை துன்பப்படுத்தாதவர்களாக தேவ வசனம் பரம்புவதற்கு ஆவியானவருடைய வழிநடத்தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் நல்லவர்களாக, எல்லாராலும் நற்சாட்சி பெற்று எல்லாரோடு இணக்கமான உறவுடைய மக்களாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பக்தியுடனே கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வதற்கு, ஆண்டவரே, பயபக்தி உள்ள ஒரு மக்களாக நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி போல கர்த்தாவே, எங்களுடைய நாவை அடக்கி ஆண்டவரே பக்தியுள்ள மக்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்படுவது பெருசல்ல. எங்கள் நாவை அடக்கி நாங்கள் சொல்வதும் செய்வதும் ஒன்றாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்களுடைய வசனத்தை பின்பற்றுகிற மக்களாய் காணப்பட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலவரையில் இந்த வார்த்தை கேட்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் மத கோட்பாட்டாளர்களாக, மத வைராக்கியமுள்ளவர்களாக, பக்திமான்களாக நாங்கள் வாழ முயற்சிக்காமல் ஆண்டவரே நாங்கள் தேவ பிரியராய் வாழ, ஆண்டவரே தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தக்கூடிய மக்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்திட வேண்டும் என்று நம்முடைய வலிமுறை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. வேறு புறமான ஒரு வெளி வேஷத்தில் பக்திமானாய் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் கெட்டு போகாதபடி நம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு நாங்கள் பண்படுத்தப்பட்ட மக்களாய் விளங்க, உம்மால் மறுரூபமாக்கப்பட்ட மக்களாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். வரைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், வேலைமையை பலப்படுத்தும், சுகவினரை சுகப்படுத்தும், தேவையோர் மக்களுடைய தேவைகளை சந்தியும், சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தும். ஜாக்கிரதையோடு விழிப்போடு வரைக்கு ஆயத்தப்படுத்திருக்க கொடுக்கும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனம் நடக்கிறார். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, உண்மையை பரிசுத்த நாமத்தை சொல்லு. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு உங்களுக்கு சகல பரிசுத்தமானவரோடு இன்றும் இன்னும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.